புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் புனித அடைக்கல அன்னை ஆலயத்தில் செபஸ்தியார் திருவிழாவை முன்னிட்டு வருடந்தோறும் தேர்பவனி சிறப்பாக நடைபெறும். அதேபோல் இந்த வருட திருவிழாவிற்கு பல்வேறு கிராமங்களைச் சேர்ந்த 2000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். சிறப்பு திருப்பலி கூட்டம் நடைபெற்ற பின் செபஸ்தியார் சிலை அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் வைத்து தேர்பவனி நடைபெற்றது. மத நல்லிணக்கத்துக்கு எடுத்துக்காட்டாக அனைத்து மதத்தினரும் இந்த தேர் திருவிழாவில் கலந்து கொண்டனர். தேர் திருவிழாவில் ராமாயண மடம் மற்றும் சந்தைப்பேட்டையில் உள்ள முக்கிய வீதிகளின் வழியாக தேர்பவனி நடைபெற்றது. பின்னர் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இதற்கான ஏற்பாடுகளை கத்தோலிக்க தலைவர் இருதயராஜ், செயலாளர் யுவராஜ், பொருளாளர் உள்ளிட்ட பலர் செய்திருந்தனர். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே பாபநாசம் புதுமை புனித அந்தோணியார் ஆலயத்தின் தேர் திருவிழா நடைபெற்றது. விழாவில் திருப்பலி பாடல்கள் வாசிக்கப்பட்டு சிறப்பு திருப்பலி நடைபெற்றது. திருப்பலி வழிபாட்டில் பாபநாசம் சுற்றுப்பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு பிரார்த்தனை செய்தனர். தொடர்ந்து மின் அலங்கார தேர்பவனி, வான வேடிக்கை, பேண்ட் இன்னிசை நிகழ்ச்சி மற்றும் தப்பாட்ட நிகழ்ச்சியும் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் வனத்த சின்னப்பர், ஆரோக்கிய மாதா, அந்தோணியார் ஆகிய தேர்பவனிகளின் திருவுருவ சிலைகளுக்கு சம்மணசு மாலை போடப்பட்டு தேரானது பாபநாசத்தின் முக்கிய வீதிகளின் வழியாக உலா வந்தது. இதற்கான ஏற்பாடுகளை கிராம நாட்டாண்மைகள், பஞ்சாயத்தார்கள், கிராமவாசிகள் செய்திருந்தனர். விழுப்புரத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் பாலகிருஷ்ணன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது அதிமுக, திமுக கூட்டணியில் குழப்பம் ஏற்படாதா என பகல்கனவு கண்டு வருகின்றனர். தமிழகத்தில் பாஜக, அதிமுக கட்சிகளை முறியடிக்க திமுக கூட்டணி செயல்படும். வளர்ச்சியடைந்த நாடுகள் கூட வாக்கு இயந்திரங்களை பயன்படுத்துவது இல்லை. வாக்குப்பதிவு இயந்திரத்தில் முறைகேடு நடப்பதாக எல்லோரும் கூறுகிறார்கள். எதிரணியில் கூட்டணிக்குள் யார் யார் இருக்கிறார்கள் என்றே தெரியவில்லை. பல கட்சிகள் பேரம் பேசப்பட்டு வருகிறது என தெரிவித்துள்ளார். தென்காசி மாவட்டம் புளியரை வழியாக தமிழகத்தில் இருந்து கேரளாவுக்கு கனிம வளங்களை ஏற்றி செல்லும் லாரிகளில் தடையை மீறி அளவுக்கு அதிகமான எடையுடன் செல்வதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இதன் அடிப்படையில் அனைத்து கனிம வளாக வாகனங்களும் செங்கோட்டை அருகே உள்ள ஓர் எடை மேடையில் வைத்து சோதனை செய்யப்படுகிறது. மேலும் தற்போது அவ்வழியாக செல்லும் வாகனங்களின் எண்ணிக்கை அதிகரிப்பதால் இந்த எடைமேடை அருகே சாலையின் ஓரத்தில் நூற்றுக்கணக்கான கனிம வளம் ஏற்றிய லாரிகள் அணிவகுத்து நிற்கின்றன. இதனால் அடிக்கடி போக்குவரத்து பாதிப்பு ஏற்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்து வருகிறது. தமிழகத்தில் காய்கறி விலை உச்சம் தொட்டு வரும் நிலையில் அரிசி விலையும் உயர்ந்துள்ளது. பொதுமக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தி வருகிறது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் அனைத்து வகை அரிசிகளின் விலையும் தற்போது கிடுகிடு என உயர்ந்துள்ளது. அந்த வகையில் 110 ரூபாய்க்கு விற்ற பாஸ்மதி அரிசி கிலோ 150 ரூபாயாக விலை உயர்ந்துள்ளது. மேலும் 26 கிலோ கொண்ட ஒரு மூட்டை பொன்னி அரிசி 1410 ரூபாயில் இருந்து 1870 ஆக விலை உயர்ந்துள்ளது. இந்த நிலையில் அரிசியின் விலை உயர்வுக்கு காரணம் அண்மையில் பெய்த மழையே காரணம் என கூறி வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு அருகே காய்கறி கடை வைத்திருப்பவர் செந்தில்குமார். இவர் கடைக்கு முட்டைகோஸ் பெங்களூருவில் இருந்து வருகிறது. இந்த நிலையில் இன்று காலை பெங்களூருவிலிருந்து ஒரு முட்டைகோஸ் மூட்டை வந்துள்ளது. அதில் ஒரு முட்டைகோஸ் நவகிரகம் வடிவில் 9 தலைகளோடு இருந்தது. தனது 25 வருட காய்கறி வியாபாரத்தில் இப்படி ஒரு முட்டைகோஸை பார்த்ததில்லை என்று தெரிவிக்கும் செந்தில்குமார் அதை தனது கடையில் வைத்துள்ளார். இது தற்போது பொதுமக்களின் பார்வையை வெகுவாக கவர்ந்து வருகிறது. திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கருவாக்குறிச்சி காலனி, தளிக்கோட்டை காலனி, கருவாக்குறிச்சி ஆகிய
3 கிராமங்களில் சுமார் 800க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் வசித்து வருகின்றனர். இவர்களில் 800க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் பட்டா உள்ளிட்ட பல்வேறு சலுகைகளை பெற முடியாமல் தவித்து வந்தனர். இந்த நிலையில் தற்போது தமிழகம் முழுவதும் உள்ள 51 நில சங்கங்களுக்கு வழங்கப்பட்ட அரசு நிலங்களுக்கு அந்தந்த மாவட்ட ஆட்சியரே பட்டா வழங்கலாம் என்ற புதிய அரசாணை வெளியிடப்பட்டது. அதன் அடிப்படையில் இங்கு உள்ள 580 குடும்பங்களுக்கு நாளை தொழில்துறை அமைச்சர் TRP ராஜா தலைமையில் பட்டா வழங்கப்பட உள்ளது. கடந்த பல வருடங்களாக பட்டாவிற்காக போராடி வந்த பொதுமக்கள் தற்போது மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். புதுக்கோட்டை திருக்கோகர்கணம் கோவில்பட்டி பகுதியில் அமைந்துள்ள மகா திருசூல பிடாரியம்மன் கோவில் தை மாத கடைசி செவ்வாயை முன்னிட்டு திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. இந்த குத்துவிளக்கு பூஜையில் 201 விளக்குகள் ஏற்றி வைத்து பெண்கள் வழிபாட்டில் ஈடுபட்டனர். முன்னதாக பிடாரி அம்மனுக்கு அபிஷேகம் மற்றும் ஆராதனை செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து பல்வேறு மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு தீபாராதனை காண்பிக்கப்பட்டன. இந்த விளக்கு பூஜையில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.